Hello friends, welcome to Meha's Kitchen. So இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான vlog தாங்க பார்க்க போறோம். So இந்த வீக்கெண்ட் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட போன இடம் தான் சாபல் பீச். So சாபல் பீச்ன்றது நம்ம ஸ்ட்ரைட்டா சாபல் பீச்சுக்கு போறது இல்ல. So வழியில இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் ஃபால்ஸ் அண்ட் சாபல் ஃபால்ஸ் ரெண்டு இடத்தையுமே கவர் பண்ணோங்க. இங்கிலீஷ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். அது கனடால இருக்கக்கூடிய ஃபால்ஸ்ல இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. அங்கே போய் இறங்கினதுமே வந்துட்டு அப்படியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிளைமேட்டு, வெதரு ரொம்ப அப்படியே மவுண்டன் ஏரியாவில் இவ்வளோ அழகான ஒரு ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மீட்டர், அதாவது 59 அடி. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு சைட் சீயிங் தாங்க. இங்கே வந்து ஸ்விம்மிங் எல்லாம் ப்ரொஹிபிட்டட். நீங்கள் ஹைக் மாதிரி வந்து நடந்து ஏறி போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ குளிக்கிறது மற்ற இதெல்லாமே ப்ரொஹிபிட்டட், பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த உட்ஸுக்கு நடுவில் நடந்து போகிறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக படம்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வர வந்துட்டு ஒரு இந்த குணா கேவ் மாதிரியே தான் வந்துட்டு இந்த ஏரியாவும் இருந்தது. ஸோ லிட்ரலி குணா கேவ் இருக்க மாதிரியே தான் அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு பள்ளம் எல்லாமே இருந்தது. ரொம்பவே வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லிங்காக இருந்தது. பார்த்து கேர்ஃபுல்லாக வாக் பண்ணோம். ஸோ இப்போ சாபல் பீச்சுக்கு நம்ம போகிறோன்னா கண்டிப்பாக வழியில் வந்துட்டு இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடங்க. ரொம்பவே அழகான ஃபால்ஸு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது வந்து உள்ள சும்மா நீங்கள் ஹைக் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ட்ரெக்கிங்லாம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து சும்மா நடந்து போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் அதை சுற்றி பார்த்துட்டு நம்ம வர்றது தான். ஒரு லாங் வாக் ட்ரெயில் மாதிரி நம்ம வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு உள்ளே வந்து நல்ல ட்ரெயில் மாதிரி ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்கு நடக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம ஜாலியாக கேம்பிங் மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு அப்படியே அந்த காட்டுக்கு நடுவில் சும்மா நடந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைட் சீயிங் பிளேஸ். ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு இடமா இருந்தது. ஸோ இங்கே ஒரு குட்டி இந்த லேக் மாதிரி இருக்குல்ல, இங்கெல்லாம் குட்டி மீனெல்லாம் இருந்தது. குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சாபல் ஃபால்ஸுன்றது தனி. ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கேருந்து காரில் நம்ம போகணும். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். சாபல் ஃபால்ஸ் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு பார்க் மாதிரி தாங்க, ஒரு சின்ன பார்க்கு. நீங்கள் வந்து சாபல் ஃபால்ஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, குரூப் கேம்பிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை ஃபோன்லேயோ உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கேம்பிங் பண்ணுற பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸு. ஸோ நாங்கள் சாபல் ஃபால்ஸ் போனோடனே ரொம்ப பசி எடுத்துக்கிச்சாங்க, ட்ரெயினில் நிறைய நடந்ததுனால. ஸோ ஆப்வியஸாக நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன ஃபுட்டெல்லாம் வந்து நல்லாவே சாப்பிட்டோம். அதுலேயும் இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ சாபல் ஃபால்ஸ் கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ சாபல் ஃபால்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அந்த கேம்பிங் ஏரியா தனியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏரியா வரும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி நாங்கள் லிட்டரலாக எல்லாருமே ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இந்த இடத்துலலாம் ஏறி இறங்கணும். அது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் லேடிஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஃபன்னாக இருந்தது. நம்ம அடிக்கடி இதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. சேஃப் தான் அட் த சேம் டைம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறையில் வந்துட்டு கொஞ்சம் வழுக்கும், பட் நம்ம கேர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக நம்ம வந்து வரது தான். ஸோ அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாபல் பீச், ஆக்சுவலாக பீச்சுக்கு இப்போ வந்துட்டோங்க.
ஸோ ஆக்சுவலாக இந்த சாபிள் பீச் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டொரண்டோலேருந்து வந்து லிட்ரலாக உங்களுக்கு 2 hours 50 minutesங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுக்குது. ஸோ ஒரு பீச் தானே அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் கனடா. வசாக்கா பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாபிள் பீச் தான் வந்து லார்ஜஸ்ட் பீச்சு. சாபிள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃப்ரெஞ்சில் வந்துட்டு சாண்ட் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ சாண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் 7 கிலோமீட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டாகவே தான் இருக்கும், அதிகமாக ஆழம் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த சாண்டி பீச்சுக்கு வந்து இது வந்து சாபிள் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக், அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த சாண்டோட இது வந்து எவ்வளோ கிளியராக தெரியுது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே, சாபிள் பீச்சோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதுதான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 4 லட்சம் பீப்புள் இங்கே வர்றதா வந்துட்டு 2023 ரிப்போர்ட்ஸ் படி இங்கே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பீச், கட்டாயம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு டெஸ்டினேஷன் ஸ்பாட்டு. ரொம்ப சூப்பரான அட்மாஸ்பியருங்க, அவ்வளோ கிளியராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சன்செட்டு தான். நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் நம்ம வந்து சன்ரைஸ் சன்செட் பார்க்குற மாதிரி இங்கே வந்து சாபிள் பீச்சில் வந்து சன்செட் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் சாபிள் பீச் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்செட் பார்த்துட்டே ரிட்டர்ன் வாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது சன்செட்டு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 9:15க்கு மேலே தான் சன்செட்டே ஆச்சு, பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ சாபிள் பீச்சுக்கு வந்து போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் கிடையாதுங்க. ஸோ காரை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து போய் ஆகணும். அங்கே இருக்க ரெசிடென்ட் பீப்புளுக்கும் அதே பிரச்சனை தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே வந்து நீங்கள் போட்டிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.